அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விடுத்துள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களின் குரலாக வீறு கொண்டு ஒழிப்பதை கண்டு அஞ்சி நடுங்கி விடியா திமுக மந்திரி நேரு பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் திராவிட முன்னேற்ற கழகம் அச்சம் என்ற சொல்லே மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியார் அவர்களின் அகராதியில் கிடையாது. மக்களுக்காக உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கர்ஜித்த போது எதிர்பக்கத்தில் இருந்து திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான மொத்த திமுக கூட்டமும் பயந்து நடுங்கியதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்த பிறகும் எங்களை பார்த்து பயம் என்ற சொல்லை திமுக பயன்படுத்துவது வேடிக்கையாக இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பல நூறு கோடி ரூபாய் கடன்களுக்கு சொந்தக்காரர்களான உங்களுடைய குடும்பத்திற்கு தற்போது அத்தனை கடனையும் அடைப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? மீண்டும் செல்வ சீமானாக பலம் வருவது எப்படி என்பதை பயமில்லாமல் சொல்வாரா பம்மிய நேரு அவர்கள்? தம்முடைய தம்பி ராமஜெயம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பின்பு உயிருக்கு பயந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பம்மி தெரிந்ததை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் ஆகியும் தன் தம்பியை கொன்ற உண்மை கொலைகாரர்களை கண்டுபிடிக்க துப்புள்ளாத நேரமும் துப்புள்ளாத திமுக அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவின் வெற்றி கண்டு பொங்குவது வேடிக்கை. உங்கள் ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்து இப்போதும் அமைச்சராக இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோவில் குறுகிய காலத்தில் சுமார் 30,000 கோடி ரூபாயை திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் சுருட்டியதாக சொன்னாரே, யார் அவர்கள் என்று பயமில்லாமல் சொல்வாரா பம்மல் நேரு? இந்த 30,000 கோடி ரூபாய் உட்பட உங்களுடைய அனைத்து ஊழல்களும் அம்பலப்படும் என்பதால் ரெய்டுக்கும் வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் பயந்து இந்தியா கூட்டணியில் இருந்தும் கூட பாஜகவின் தலைவர்களில் ஒருவரான மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டு சூரியன் தாமரை கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களுக்கு திரையிட்டு காட்டியவர்களே நீங்கள் தானே. டங்ஸ்டன் சுரங்கம் பற்றி பிதற்றி உள்ளார் பம்மல் நேரு. டங்ஸ்டன் கிராஃபைட் உட்பட 10 வகை கனிமங்களை அரிய வகை கனிமங்களாக அறிவித்தும் அவற்றை ஏலமிடும் உரிமை மத்திய அரசிற்கு மட்டுமே உள்ளது போன்ற பல திருத்தங்கள் அடங்கிய கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அச்சமின்றி சொல்வாரா பம்மல் நேரு? மேலும் 2023 அக்டோபர் மாதம் திமுக அரசு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்களை ஏலமிடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்று கோரியதை தவிர கனிம வள திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரியோ டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரியோ ஏன் கடிதம் எழுதவில்லை என்பதை பயமில்லாமல் விளக்குவாரா பம்மல் நேரு? மதுரை மாவட்டம் மேலூரில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பிப்ரவரி 2024 ஆண்டு டங்ஸ்டன் சுரங்க ஏல உரிமைக்காக ஒப்பந்த புள்ளி கோரியதிலிருந்து 2024 ஆண்டு நவம்பர் மாதம் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் வரை, அதாவது 10 மாதங்கள் நடுங்கி திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரியோ ஏன் கடிதம் எழுதவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எழுப்பிய எக்ஸ் வலைதள கேள்விக்கு மதுரை மேலூர் மக்களுக்கு பயமில்லாமல் பம்மல் நேரு அவர்கள் பதிலளிப்பாரா? சிறுபான்மையினரின் காவலனாக போலி வேடமிடும் விடியா திமுக அரசு எதற்காக பயந்து போய் சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்திற்கு கூடுதலாக காவல் நிலைய அங்கீகாரம் கொடுத்தது? அது மட்டுமல்லாமல் தானாக எஃப்ஐஆர் பதியும் அதிகாரத்தை அளித்தது எந்த பயத்தின் அடிப்படையில்? பயமயம் என்று தெனாலி திரைப்பட வசனத்தை மேற்கோள் காட்டிய பம்மல் நேருவுக்கு நானும் அதே மேற்கோளை தர விளைகிறேன். நீட் என்றால் பயம், மேகதாது என்றால் பயம், மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது கலைஞர் டிவியில் ரெய்டு பயம், குடையின் நிறத்தையே மாற்றி வெள்ளை குடை காட்டும் அளவுக்கு பயம், பிரஸ் மீட் என்றால் பயம், சட்டப்பேரவை என்றால் பயம், நேரலை என்றால் இன்னும் பயம், தற்போது டங்ஸ்டன் என்றால் பயம், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்தாலே பயம் பயம், காற்றடித்தால் பயம், துண்டு சீட்டு பறந்து விடுமோ என்பதால் அதனால் தான் 2 நாட்களில் சட்டமன்றத்தையே நடத்தும் ஸ்டாலின் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கைகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் தனது அடிமை மந்திரிகள் மூலம் பதிலளிக்கிறார் என்பதை திரு பம்மல் நேரு பயமில்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்துவாரா? அரசியல் ரீதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியாரை சந்திக்க திராணியற்ற துணிவற்ற அறிவாலய அறிவிலிகள் தனிமனித தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. எதிர்காலம் தரப்போகும் தோல்வியை உணர்ந்ததால் தான் என்பதை சிறு பிள்ளை கூட உணரும். திருச்சியின் திமுக தாதா நான் தான் என்று கூறும் இந்த நபரை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு மந்திரியான அன்பில் மகேஷ் மற்றும் எம்எல்ஏக்கள் மதிக்காத நிலைதான் உள்ளது. தங்களை சம்பாதிக்க விடாமல் தொழில் செய்ய விடாமல் செயல்படுவதாக சொந்த கட்சியினரே புலம்புகிறார்கள். தன் மகன் அருண் நேருவை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மற்றும் மாப்பிள்ளைக்கும் வாரிசுகளுக்கும் இவர் கால் கழுவியதை சொல்லி சொல்லி திருச்சி உடன்பிறப்புகள் காரி துப்புகிறார்கள்.
தன்மான சிங்கமாக பீடு நடை போடும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. பயம் மட்டுமே உருவான உண்மையான கோளை ஸ்டாலினின் சீனியர் கொத்தடிமையாக இருந்து மாநகராட்சி கவுன்சிலர்களின் அடிமைகளை அடிதடிகளை கட்ட பஞ்சாயத்து செய்வதையே முழுநேர வேலையாக கொண்டிருக்கும் நேருவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் அருகதை இல்லை என்று SP வேலுமணி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.